ஸோ ஏன் இவ்வளவு சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுற போர், அதாவது மேற்காசிய நாடுகள்ல ஏற்படுற போர்னால தான் நமக்கு வந்து சிலிண்டர் விலை இவ்வளவு அதிகமாவே இருக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடாவே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஏன் சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்கு, அப்புறம் ஏன் வீட்டுகளுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க, கடைகளுக்கெல்லாம் ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மத்திய அரசு அதாவது டொமஸ்டிக் யூஸ், கமர்ஷியல் யூஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. டொமஸ்டிக் யூஸ் அப்படின்னா வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர்ஸ் தான் வந்து டொமஸ்டிக் யூஸ் சிலிண்டர்ஸ், ஓகேவா? கமர்ஷியல் யூஸ் சிலிண்டர் அப்படின்னா டீ கடை, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற சிலிண்டர்ஸ் வந்து கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வரவை நிறுத்தி வச்சிருக்கு. அதாவது டொமஸ்டிக் சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வரவை வந்து நம்ம அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, வீட்டில் யூஸ் கூடாது, வீட்டுக்கெல்லாம் சிலிண்டர் இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த டொமஸ்டிக் யூசேஜ் சிலிண்டர் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்பிஜியை வெளியில இருந்தா இம்போர்ட் பண்றோம். ஸோ வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மேற்காசிய நாடுகள்ல இருந்தா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்துக்குள்ள இம்போர்ட் பண்றோம்ல, கப்பல் வழியா தானே வருது, கப்பல் போக்குவரத்துல நிறைய தடைபட்டிருக்கு. ஸோ அந்த காரணத்தினாலதான் நம்மளால எல்பிஜி அங்கேருந்து வாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி மல்லு கட்டிட்டு இருக்காங்க, யாரு, இந்த ஈரானும் இஸ்ரேலும். சும்மா இல்லாம இது இல்லாம பெட்ரோலை கூட அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தகவலும் வருது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மேக்சிமம் ஓட்டிடலாம் நினைக்கிறேன். கடைகள்லாம் ஓடாது மேக்சிமம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 1-2 இடங்கள்ல ஆல்ரெடி சுத்தமா மூடி வச்சுட்டாங்க. என்ன, சிலிண்டர் பற்றாக்குறை காரணமா நிறைய வேலையின்மை எடுக்கும். இன்னும் வர காலங்கள்ல 1 or 2 daysல இருக்கிற சிலிண்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைகள்லாம், அண்ணாகிற கடைகள்லாம் மோஸ்ட்லி அதான் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற சிலிண்டர்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அது போக கேஸோட ரேட் வந்து தாறுமாற ஏறி இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னா, கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. இப்போ 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய், டபுள் மடங்கு ஏறி இருக்கு, 2000 ரூபாய் ஏறி இருக்கு. இதுதான் நிலவரம். மற்றபடி சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் இல்லை, வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாசம் வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மாசத்துக்கு என்ன பிரச்சனைன்றத போற வகையில தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் நிலவரம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மெயினாக நடக்கிற போரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோ பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.